ஓம் முருகா! அனைவருக்கும் வணக்கம். நம்ம மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம வந்து ஏற்கனவே அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவு பண்ணி வச்சுருந்தோம். அது என்னென்னா, நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வெயிட்டிங் கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி மார்க்கெட் கீழே போச்சுன்னா ஃபர்தராக வந்து நல்லா கீழே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த கேண்டிலும் ஃபார்ம் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், கிட்டத்தட்ட 550 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து இது கீழே வந்துருக்கு. கிட்டத்தட்ட 2% மேலே வந்து மார்க்கெட் வந்து ஒரே நல்ல ஃபால் ஆகிருக்கு. நான் இந்த கேண்டில் எதுக்கு ஃபார்ம் ஆகும், எதனால் வந்து இதை பிரேக் அவுட் கொடுத்தா கீழே வரைக்கும் போகும்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கங்க, முன்னாடி போட்டிருக்க வீடியோவில். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இதை வந்து வாய்ப்பை மிஸ் பண்ணவங்கலாம் திரும்பவும் இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து அகைன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடும். அது போக வந்து இந்த லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே போகும்போது அவங்களோட இவ்வளோ நாள் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் காட்டிகிட்டு இருந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து மைனஸில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எல்லாரும் உங்கள் பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ பயங்கரமாக இருக்குது. அப்புறம் செபி கொடுத்த நெகட்டிவ் நியூஸ். ஸோ எஃப்ஐஐ வந்து ஹெவியாக செல்லிங் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இது எல்லாத்தையும் எதையுமே அனலைஸ் பண்ணல. நம்ம எல்லாம் அனலைஸ் பண்ண ஒரே விஷயம் என்னென்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும்தான். ஸோ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது எப்படி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி மூமெண்ட் போயிருக்கு பார்த்தீங்களா. நம்ம வந்து இன்னொன்று என்ன எதிர்பார்த்துருந்தோம்னா, மார்க்கெட்டில் ஒரு வேளை இன்றைக்கி காலையில் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்ற பட்சத்தில் வந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே போகும். மேலே போகுதுன்னா மேலே போகிற லெவல்லே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்தோம். அதேமாதிரி இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட் மேலே போச்சு. மேலே போகிறதுலேருந்து பாருங்கள் ஒரே ஃபால் எவ்வளோ துருவா கீழே வந்திருக்குன்னு. இப்போ வந்து இந்த பேட்டர்னை வந்து நம்ம எப்படி வந்து இங்கே ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி இப்போ ஆல்ரெடி இப்போ காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக புரியும். மார்க்கெட் பாருங்கள், கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு வந்து மேலே போயிட்டே இருக்குது. இது வந்து செல்லிங் மார்க்கெட். நம்ம வந்து கீழே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கரெக்டாக வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அதே தட்டில் தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா பையருடைய வீக்னஸ் வந்து ஒவ்வொரு கேண்டிலையும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எத்தனை கேண்டில் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெகட்டிவ் கேண்டில் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து இந்த 25,600 லெவல் மார்க் பண்ணும்போது இந்த லெவலில் ஃபஸ்ட்டு பிரேக் கொடுத்துருச்சுங்களா. இப்போ பாருங்கள் 3 கேண்டில் குறைய மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தோம்னா அது பாருங்கள், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும் போட்டாலே போதும். எதையுமே வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. ப்ரீவியஸ் ஐயே மார்க்கெட் வந்து ஃபுல்லாக வந்து கீழே போயிட்டுருக்கு. நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் எத்தனை கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு, எதை வச்சு ஈஸியாக ட்ரேட் எடுத்துலாம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். ஸோ வந்து மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆனால் கூட நம்ம மேலே போகும்போது செல் பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம நேற்றே அனலைஸ் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன நினச்சோமோ அதே மாதிரி மார்க்கெட் நடந்திருக்கு. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம டே கேண்டில் போயிடலாம். டே கேண்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம போன வாரமே அனலைஸ் பண்ணப்போ என்ன சொன்னோம்னா, செல்லிங் வந்து இதுக்கு கீழே போகும்போது நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி ஒரே கேண்டில் பாருங்கள், இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருச்சு. அப்படின்னா வந்து மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் மேலே போகிறது கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகி தான் மேலே போகும். ஏன்னா வந்து செல்லிங் வர ஸ்பீடுக்கு வந்து பையிங் நடக்காது. பையிங் எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே ஏறி போகும். ஆனால் செல்லிங் பார்த்திங்கன்னா ஒரே துருவா வரும். எப்போ மார்க்கெட்டில் செல் வந்தாலும் பாருங்கள், செல்லிங் வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் மார்க்கெட்டில் வந்து நடக்கும். இப்போ எவ்வளோ ஸ்பீடாக இருந்திருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ ப்ரீவியஸாக நம்ம போன வாரம் அனலைஸ் பண்ணி இது வந்து இப்போ ஸ்ட்ராங் இடம், இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணணும், நம்ம அடுத்து செல்லிங் யோசிக்கலாம்னு சொன்னோம். இப்போ இந்த இடத்தையும் வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செல்லிங் தாட்லேயே இப்போதைக்கு இருப்போம். அதுக்கடுத்து எப்போ நம்ம பாசிட்டிவாக மாறணும், பையிங் சைடு மைண்டை மாற்றணும்னா இப்போ டே கேண்டில்னால் அடுத்து க்ளோஸ் ஆகட்டும். அடுத்து க்ளோஸ் ஆகும் போது அதோட மூமெண்ட்டை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து செல்லிங் சைடு தான் போகணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். கேண்டிலும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக தான் வந்து நெகட்டிவ் சைடு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து 15 மினிட்ஸ் கேண்டில் போயிடுவோம். 15 மினிட்ஸ் கேண்டிலில் பாருங்கள், ஸ்ட்ராங் புல் பேக் வந்து எங்கேயுமே கொடுக்கல. இதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் எதுவுமே வந்து ஸ்ட்ராங்காக கிடையாது. ஸோ வந்து எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இப்போ 26,000 லெவலில் வந்து இந்த பையிங் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ மார்க்கெட் எவ்வளோ கீழே போகுதோ கீழே போகட்டும். கீழே போக இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் என்றைக்கு இருந்தாலும் திரும்பி ரிட்டர்ன் மேலே வரும். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு கேப் வந்து மார்க்கெட் விட்டுட்டே தான் போயிட்டுருக்கு. இந்த கேப் வந்து மார்க்கெட் எப்போவுமே ஃபில் பண்ணாமல் எந்த இடத்துலையும் விடாது, எப்போனாலும் திரும்ப ஃபில் பண்ணும். ஸோ அகைன் என்றைக்குனாலும் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்து இந்த மார்க்கெட்டோட கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிங் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த இன்வெஸ்டிங்லாம் எப்படி பண்ணலான்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ வந்து இந்த வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மறுபடியும் ஒரு வேளை இந்த லெவலில் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகி ஒரு வேளை இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே போகுதுன்னா இதோட கண்டினியூட்டி நம்மளால் வந்து கீழே போகலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு
எங்கே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஜர் லெவலில் பேக்கப் பண்ணி போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த 25,100 வரைக்கும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து டார்கெட் வந்து வைக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் கீழே போகிற பட்சத்தில் வந்து இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ளாட் ஓப்பன் ஆகி ஒருவேளை மார்க்கெட் இதை பிரேக் பண்ணும்போது, ஒருவேளை மார்க்கெட் வந்து டேரெக்டாக நேற்று மாதிரியே இன்றைக்கி மாதிரியே கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற வச்சுக்கோங்க. அப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, மேலே போய் மறுபடியும் வந்து இந்த இடத்த வந்து திரும்பவும் தொடுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய லாங்லேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக திரும்பவும் இங்கே கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது இதே மாதிரி நாளைக்கு நமக்கு ட்ரேட் அமையுமான்னு சொன்னால் அது வந்து ஒரு 30% தான் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன அமையலாம் அப்படின்ற பட்சத்தில், ஒருவேளை கேப் டவுன் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட்டில் இதே மாதிரி பையிங் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்பவும் வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்குது பார்த்தீங்களா. கொடுக்கும் போது இந்த இடத்துல நம்ம ஒரு பையிங் ட்ரேட் எடுக்கலாம். அதாவது இந்த இடத்துல சொல்கிறேன், இப்போ மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு, மேலே போகுது, புல் பேக் கொடுக்குது, மறுபடியும் இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது எடுத்துட்டிங்கன்னா இந்த கேப் இருக்குங்களா, இதை ஃபில் பண்ணுற வரைக்கும் நமக்கான ஒரு பையிங் ட்ரேட் அடையும். சின்ன இது தான், ஒரு பையிங் ட்ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ஃப்ளாட் ஓப்பன் ஆனிச்சுன்னா டேரெக்டாக கீழே வந்துடும். சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு டேரெக்டாக கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும். சைட்வே தான் போயிட்டுருக்க பாசிபிள் இருக்குது. மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்துச்சு, இந்த ட்ரெண்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்றனால நாளைக்கு ட்ரெண்டை கேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு போகாதீங்க. மார்க்கெட் இவ்வளோ வேகமாக வந்திருக்குன்னா ஒரு நாளைக்கு மார்க்கெட் கூல் டவுன் ஆகி தான் ஆகணும். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட் கூல் டவுன் ஆனால் தான் அடுத்த பொசிஷன் ஆட் பண்ணுறவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும், பொசிஷன் ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி அதை எப்படி பிரேக் அவுட் கொடுத்து போனால் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம், பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் ஆட் ஆனால் மட்டும்தான் நமக்கு அதுக்கு அடுத்து பிரேக் அவுட் கொடுக்க போது ஒரு கண்டினியூட்டியில் நமக்கு வந்து மார்க்கெட் ஃப்ளோவில் நமக்கு வந்து ட்ரேட் ஆகும். நம்ம இல்லை நாளைக்கும் வந்து நான் மார்க்கெட் விட மாட்டேன், இன்றைக்கி இவ்வளோ ஃப்ளோ மிஸ் பண்ணிவிட்டேன், நான் நாளைக்கு எப்படியாச்சும் பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா நிறைய ஸ்டாப்லாம் சிட் ஆகி நாளைக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு வேஸ்ட் ஆயிரும். ஸோ வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. கேப் அப், கேப் டவுன், ஃப்ளாட், இந்த ஓப்பன் இது வாணிச்சுன்னா என்ன நடக்குமோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து உங்களுக்கு அமையும். ஏன்னா யாராலையும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மார்க்கெட்டில் வந்து நாளைக்கு இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து மார்க்கெட்டில் என்ன கண்டிஷன் எப்படி நடந்தாலும் நம்ம வந்து அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கேட்ச் பண்ண போகிறோம், எப்படி ரன் பண்ணி மாற்றி கொண்டு போக போகிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இன்னொன்று பார்த்துடலாம். அதே மாதிரி இப்போ நிஃப்டி பாருங்கள், நம்ம வந்து ப்ரீவியஸாகவே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருந்தோம், ஆமாம் இருக்குங்களா. இந்த இடத்துலேருந்து தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கடைசி இங்கே வெயிட் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, இது ஒரு நல்ல பிரேக் அவுட்டை எதிர்பார்க்கலாம். மறுபடியும் ஒரு வேளை இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் நம்ம வந்து செல்லிங் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இன்னொரு விஷயம் பாருங்கள், ஒரு வேளை மார்க்கெட் இன்றைக்கி இங்கே வந்துட்டு பையிங் நடக்கணும்னா இங்கேயே வெயிட் பண்ணி கொஞ்சம் பையிங் மூமெண்ட்லாம் நடந்திருக்கும். ஆனால் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் ரொம்ப வேகமாக கீழேயே வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுமானா மேலே போகும், போயிட்டு இந்த லெவலை தொட்டுட்டு திரும்பவும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 24,500 லெவல் வரைக்குமே மேலே போகும், போய் தொட்டுட்டு மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. பட் என்னன்னா ஸ்ட்ராங்காக வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. அப்படி கீழே வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேயே நமக்கு சிம்டம்ஸ் காட்டியிருக்கும். ஸோ இங்கேயே ஹால்ட் ஆகிருக்கும், இல்லை நல்ல புல் பேக் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ எதுவுமே நடக்காமல் ஹால்ட் ஆகி கீழே வந்தனால கொஞ்சம் நெகட்டிவ் சைடு நம்ம இன்னும் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு ஹால்ட் கேண்டில் அமைட்டோம், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுக்கும் போது நம்ம அதோட கண்டினியூட்டியில் வந்து ட்ரேடு நல்லா எடுக்கலாம். நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து கூல் டவுன் ஆகுது, சைடுவேல போகுதுன்னா ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து நமக்கு மண்டேயில் ஒரு நல்ல ட்ரேட் அமைகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் பாருங்கள், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான். நிஃப்டியில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கோ அதே தான் வந்து பேங்க் நிஃப்டிலையும் நடந்திருக்கு. ஸோ வந்து இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அங்கே என்னென்ன நம்ம பார்த்தோமோ அதே தான் இன்றைக்கி இந்த இருக்க கேண்டில்லையும் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம புதுசாக அனலைஸ் பண்ணுறதுக்கு எந்த விஷயமும் கிடையாது. நான் நிஃப்டியில் வந்து தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி காலையில், அந்த வீடியோ பார்த்துக்குங்க, அதில் எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா. ஸோ வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நம்ம இது வந்து குரூசியலான சப்போர்ட் ஏரியா, இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி இங்கே பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ மார்க்கெட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி மகைன் உடச்சி எல்லாத்தையும் கீழே வந்துருச்சு. இவ்வளோ தூரம் கீழே வந்ததுக்கப்புறம் ஆனால் இதில் வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணல, இன்னும் அந்த ஏரியாவுக்கு வந்து மார்க்கெட் வந்து சேரல. ஸோ வந்து மார்க்கெட் கூல் டவுன் ஆகணும்னா இங்கே வந்துட்டு ஒரு வேளை மேலே போயிட்டு திரும்பவும் இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணலாம், இல்லை இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் பண்ணலாம். எதாக இருந்தாலும் நமக்கு மார்க்கெட் வந்து முன்கூட்டியே காட்டும் என்னென்ன பண்ண போகுது, என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி நம்ம அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சைடு போயிட்டுருக்குங்களா, நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். நாளைக்கு ஒரு வேளை சொன்ன மாதிரி நிஃப்டி ஃபையை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் சேம் தான். எதுக்காக நம்ம எதிர்பார்க்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கேண்டில் வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு.
ஸோ வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ இதில் ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருக்கவங்கலாம் செல்லிங் சைடு நாளைக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் முன்ன பின்ன மேலே போகும்போது என்ன பண்ணுவாங்களோ, அவங்க ப்ராஃபிட் குறையும் போது ஒரு பயத்தில் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதில் வந்து மூவ்மெண்ட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃபால் நடந்தது அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை ஃப்ளாட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே போகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கண்டினியூட்டியை பிடிச்சிட்டு நம்ம திரும்பவும் கீழே வரைக்கும் வரலாம். இந்த 51,500 லெவல் வரைக்கும் நாளைக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 51,500 லெவல், இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட்டில் ஏற்கனவே பிரேக் அவுட் கொடுத்து கன்சால்டேஷன் நடந்த இடம். ஸோ இந்த இடம் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து கீழே போகிற பட்சத்தில் நாளைக்கு 51,500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் சைடுவே போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாகவே இருக்குது. எதாக இருந்தாலும் ஃப்ளாட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த கண்டினியூட்டி பிடிச்சி நம்ம கீழே வந்துடலாம். கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகட்டும். எப்படி கேண்டில் க்ளோஸ் ஆகுதோ அதை வச்சு நம்ம அடுத்த பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் நல்லா அமைஞ்சனால நாளைக்கு வந்து நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் போய் இதே மாதிரி நாளைக்கு அமையுன்னு சொல்லி கண்டிப்பாக வெயிட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப நெகட்டிவாக நம்ம கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்செக்ஸ் கிட்டத்தட்ட அதுவும் சேம் தான். ஸோ நிஃப்டிக்கு நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி சென்செக்ஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.